ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து மோனா ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் தேங்க் பண்ணோம். பிகாஸ் நேற்று மோனாவோட சுச்சுவேஷன் பார்த்து நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்தீங்க. இதெல்லாம் ஒன்றே இல்லை, கவலைப்படாதீங்க, ஃபால்ஸ் பெயின் வருதெல்லாம் சகுஜம், அது இதுன்னு நிறைய பேர் வந்து நிறைய மெசேஜ், நிறைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய சஜஷன்ஸ் வந்து இப்படி இருமா அப்படி இருப்பா. நிறைய பேர் வந்து தண்ணியில் வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணி குடிங்க, ஜீரா, அதெல்லாம் நிறைய பேர் கொடுத்தீங்க. நிறைய சஜஷன்ஸ் எங்களுக்கு ஆக்சுவலி யூஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட் தான் மோனா. இன்றைக்கி என்ன ஒன்றுமே பண்ணல, நாங்கள் ஃபுல் பெட் ரெஸ்ட் தான். இன்னும் வந்து எங்களோட வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் இருக்குது. நாளைக்கு வந்து எங்களோட இது வந்துடும், கார்ட்ஸ் வந்துடும். பேபி ஷவருக்கு பண்ண இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வரும். அதுவும் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. மோனா மெயின் வந்து மோனாவோட ஹெல்த்து தான் இப்போ மெயின் அப்டேட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் அப்டேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தரோம். ப்ளஸ் இன்னொன்று வந்து நிறைய இது ரிட்டன் கிஃப்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் வந்துக்குது. நாங்கள் அதை காட்டுறோம். ப்ளஸ் வந்து வழியிலே என்னென்ன இருக்குதோ எல்லாம் இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு, அப்புறமா ஜுவல் செட்டு. ஓகேங்களா, மோனாக்கு ஜுவல் செட் வந்திருக்கு. மோனா வந்து பார்த்து எடுத்தாத்த அது வந்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றோம். ப்ளஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம், என்ன டிசைன் வந்துக்குது, எல்லாமே வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் ஈவினிங் மீடியம். இன்றைக்கி தான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம், குட் நைட் ஆக போகுது. இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஏஞ்சுக்குது, பத்துக்குது, சாப்பிட்டு படுக்க வச்சுருங்கிற, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண முடியல. ஆமாம். ப்ளஸ்ஸு என்னன்னா, இப்போ வந்து நேற்று ஒரு காட்டுச்சு நேற்று ஒரு பயம். ஓகேங்களா, அதுக்கே பயம் வந்துட்டுக்குது. இப்போ நாங்கள் எந்த இதுவோ வந்து மோனாவுக்கு வந்து கொடுக்க மாட்டோன்றோம் கையில். நீ ஏஞ்சிக்கோ, நீ வந்து வேலை பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி எதுவுமே நாங்கள் சொல்ல. ஏன்னா அதுக்கு முடியல, ஒன்றுமே முடியல. ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்குது. ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரெஸ் ஆகுது உடம்பு. ஏன்னா இது வந்து பிஞ்சு உடம்பு. இப்போ தான் வந்து மதரோட அந்த மதர்னா என்ன, அந்த குழந்தை பெயின் எல்லாம் வந்து ஒரு லேடிஸ் தான் புரியும் எனக்கு. நான் உண்மையா இப்போ எங்களுக்கு என்ன பயம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இதெல்லாம் நம்ம நேத்தா கண்டுபிடிச்சுக்கணும். ஆமாம், நேத்தா ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம். அது கூட ஃபால்ஸ் பெயின்னா என்ன, அது வந்து மம்மி டாடிக்கு வேணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து நம்மளுக்கு சமாதானப்படுத்தின்னு தான் இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு புரியல. எனக்கு கை ஒதுருது, எனக்கு பயம் வந்து அச்சுன்னு ஓடுறேன் நான் இங்கேருந்து. ஐயோயோ இங்கே இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து போன மாதமே என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். 8வது மாதம் பிறக்கக்கூடாது ப்ரோ, 9th மந்த்து ஆர் 10th மந்த்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நம்மளை வெளியே பார்த்தா கூட நம்மளுக்கு சொல்லி அனுப்புறது அதுதான். என் மைண்டில் அது இருக்கும். சரி கடவுளே, எப்படி இருந்தாலும் இப்போ குழந்தைய வந்து 9வது மாதம் இல்லை 10வது மாதம் தான் பொறுக்கணும் கடவுளேன்ட்டுன்னு. எனக்கும் நேற்று பயம் வந்துச்சு. ஐயோ இப்போதானே 33 வாரம் ஆகுது. இந்த டைம்ல போயிட்டு நம்ம எப்படி வந்து ஹாஸ்பிட்டல். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என் கண்ணால் நான் பார்த்த சும்மா சாம்பிள் நான் பார்த்தேன். அது எனக்கு துச்சிருந்தே என்னால் தாங்க முடியல. இன்னும் வந்து லேபர் பெயின், நீ வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் சப்போஸ் என்ன இப்போ ஹஸ்பண்ட்ஸ் உள்ளே வரலான்னு என்ன உள்ளே வர வச்சாங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் மயக்க போட்டு வந்துடுவேன்ப்பா, 100%ப்பா. இப்போ எல்லா ஆம்பளைங்களும் வந்து ஃபஸ்ட்டு கெத்தாக தான் பேசுவாங்க, அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்ட்டுன்னு. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து கஷ்டப்படும் போதோ இல்லை எதுனா அதை ஹர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஆம்பளைக்கும் அந்த வலி பெயின் எல்லாமே வரும். எங்களுக்கும் வந்து ஃபீல் ஆகும். ஓகேவா, என்னத்தான் நான் வந்து உனக்கு கெத்துக்காக ஓடே அதெல்லாம் ஒன்றே இல்லை நான் தைரியமாக நிற்பேனாலும், அந்த சுச்சுவேஷனில் நானும் ஒரு மனுஷன்தான். ஒருத்தர் என்னை பிடிச்சவங்க, என் உயிர் வந்து 2 உயிருங்க அங்கே வந்து துச்சுனுங்குது, உயிர் வெளியே வருது, இன்னொரு உயிர் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் பொலன்னு ஊற்றும். இல்லை எனக்கு பக்கத்தில் இப்போ பக்கத்தில் பெட்டு போட்டு படுக்க வச்சுடுவாங்க, ட்ரிப்ஸ் போட்டு. அதெல்லாம் நடக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்.
பாப்போம். அந்த டைம் வந்து என் ரியாக்ஷனோட உங்க ரியாக்ஷன் தான் பயங்கரமா கேப்சர் பண்ணுவோம். நேற்று நானாவே இல்லைப்பா, நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஆஃபீஸ் பேக் எடுத்து வச்சுக்கினேன், ஐடி கார்டை எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா சடனாக வந்து எதுனா வந்து அவங்க இன்சூரன்ஸோ எதுனா கிளைம் பண்ணோன்னா நான் ரெடியாக இருக்கணும். இல்லை எல்லாமே எடுத்துன்னு போனோம். டக்குன்னு எல்லாமே டவுன்லோட் பண்ணு, எடு ஃபைலை எடு, அது எடு, எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு காரை எடுத்துன்னு வர இந்த அம்மா பன்னு சாப்பிட்டேன்னா சரியாயிடுச்சு. ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து லீவ் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏஞ்சிக்கவே முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து டாக்டர் சொன்னாங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் நீ இதுக்கப்புறம் அப்படின்ட்டுன்னு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்துருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கொஞ்சம் ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பேங்கிள் சூப்பராக்கா, எங்கே வாங்கினீங்க அப்படி இப்படின்னு. பேர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் சொந்த காசு போட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் ப்ரொமோஷன் இல்லை. ப்ரொமோஷன்னா இதோ அமேசானில் வந்து ப்ரொமோஷன் வராது ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதில் தான் வரும், எங்களுக்கு போஸ்ட்டில் வரும் ப்ரொமோஷன்னா. இதெல்லாம் சொந்த கை காசு போட்டு நம்ம குழந்தைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஊருக்கு போனால் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு. என்னன்னா இது வெட் வைப்ஸ். ஓ அப்படியா, ஓகே ஓகே. நான் நினைச்சேன் இப்போ நம்ம வெட் பைப், நாங்களாம் என்னத்துக்கு வெட் பைப்ஸ் வாங்குவோம், மூஞ்சி தொடிக்கிறதுக்கு, ஹெல்மெட் தொடிக்கிறதுக்கு. எதுக்குன்னா தொடச்சிக்கலாம். இது வந்து நல்ல பிராண்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேக்ல வந்து நாளையிலேருந்து ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது வாரியாயிடுமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ஆசை, நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா இந்த குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த ஆசையும் எங்களுக்கு இல்லை. இப்போ கார் கூட எங்களுக்கு தலைக்கு ஓடல, எங்கள் குழந்தை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம். காரெல்லாம் வந்துடும், அது பர்த்டேக்கு வந்துடும், ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் மைண்டு ஓடுறதே இந்த குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட் இது எங்கள் குழந்தை. அதுக்கு நாங்கள் பார்த்து செஞ்சுன்னுக்குறோம். ஒன்று எவ்வளோ வருது? ஒன்றுல எவ்வளோ வைப்ஸ் வரும்? இப்போ நீ வாங்கி இந்த 1 மாதத்துக்கு மட்டும் வருமா இல்லை 2-3 மாதம் வருமா? 100 வைப்ஸ் வரும் போல. 200 இருக்கும் போல, 100 மாதிரி இல்லை. 50 சைடில் போட்டுக்குது பாரு. 50 இந்தோ 60 இங்கே போட்டுக்குது பாரு சைடில். 60 வைப்ஸ் அப் டு 20%. இது ஷீட்டு வந்து பெருசுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அதுக்கு கவர் பெருசாக தெரியுது. 350 400 வைப்ஸ் இருக்கு. இது டோட்டல் பேக், ஃபுல் டோட்டல் பேக். ஒன்ல 60 வருது. இந்த பிராண்ட்ல கூட நாங்க பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறோம். நான் வந்து ஒன்னொன்னு கேட் தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு இது ஓகேவா, அது ஓகேவா, இது பண்ணுமா, அது வாங்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்டு பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்டயும் என் தங்கச்சிக்கிட்டையும். ஸோ வந்து ஆமா 60 பேக்ஸ் வந்திருக்கு. இதுல மேனுஃபேக்சரிங் டேட் 7/20. இப்பதான் இந்த மாசம் தான் இது வைக்கு. அப்போ ஓகே, பத்திரமா வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சூட்கேஸ் போடணும். நம்ம சூட்கேஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா சூட்கேஸ்ல போட்டுக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சஜஷன் கொடுத்தீங்க, இந்த மாதிரி இப்பயே பேக் பண்ணிடுங்க, அது வாங்குங்க அப்படின்னு. ட்ரை ஷீட்ஸ் இன்னும் 2 வாங்கிக்கோங்க. நேற்று காமிச்ச ட்ரை ஷீட் இன்னும் 2-3 வாங்கிக்கோங்க. ஏன்னா அது தோச்சா உடனே காயாதான், அதனால இன்னும் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் வேற என்ன வாங்கணும்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இது என்னது நெயில் கட்டர் இருக்குல்ல, அதுவே இப்போ வந்து ஷேப்பர் மாதிரி வரும். குழந்தைக்கா நம்மளுக்கா? குழந்தைக்கா. அது வாங்கி வச்சுக்கோங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து வின்டர் சீசன் வரனால நிறைய கேப்புங்க, ஷூங்க, சாக்ஸுங்க இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சந்தோஷமா தராங்களா. இதெல்லாம் நாங்கள் வந்து டெய்லி கனவு காண்றோம். என் குழந்தைக்கு இந்த ஷூ போடணும், இப்போவே என் குழந்தைக்கு வந்து கேப் போடணும். ஆல்ரெடி பண்ணிட்டியா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுற டைம் இது, ஓகேங்களா. இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா இப்போயே வாங்காதீங்க நாங்கள். பட் எனக்குன்னா நாங்கள் ஏன் பண்ணுறோன்னா போகிறதுனால அடுத்த நாளே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அடுத்த நாளே கிளம்பிடுவோம். அதனால வந்து இப்போவே ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சு அந்த ஏன்னா நம்ம சென்னை வீடு வந்து ரொம்ப அவுட்டர்ல இருக்கு.
சோ எதுவுமே நமக்கு அவசரம்னா கூட எதுவுமே ஸ்விக்கியே எங்களுக்கு 2 hour ஆகும் வரதுக்கு. இன்ஸ்டாமார்ட் வராது, ஸ்விக்கி ஃபுட் தான் வருமே தவிர இன்ஸ்டாமார்ட் வராது, அமேசான் வராது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒன்னொன்னுக்கும் டேடி வந்து ஓடு டேடி சிட்டி வரைக்கும் போய் வாங்கினு வா டேடின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால நாங்க வந்து அது தீர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணிட்டோவோ இல்ல சொல்லிட்டோம்னா கூட டேடி கூட போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். அதனால அதுதான். இது என்ன பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட். இதுதான் फ्रेंड्स ரிட்டர்ன் gift. நாங்க வந்து பார்த்து வச்சிரோம். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிராதீங்க. இல்ல இது சும்மா சாம்பிளுக்கு வந்திருக்கு. இது வந்து சாம்பிளுக்காக நாங்க கேட்டிருந்தோம் இந்த பேக்கும். ஆமா அது சொல்லு கரெக்ட்டா. இல்லனா ப்ளூவா அப்ப பாயான்னிட போறாங்க எங்களுக்கே தெரியாது. பிங்க் அப்படினு சொல்லி ஆர்டர் போட்டேன். பட் வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுனா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் வாங்குறாங்க, நீங்க வந்து டிஃபரெண்டா வாங்குறீங்களா பாருங்கன்னு சொல்லி எனக்கு பேக் அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து நான் வேற பேக் ஒன்று ஜூட் பேக்லயே வேற பேக் டிரான்ஸ்பரண்ட் பேக் ஒன்று வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஓகே फ्रेंड्स, இதுதான் மெயின். சூப்பரா இருக்குது பேக். வாவ், வெள்ளியா? எஸ், வெள்ளி குடுக்குறியா? அவ்வளவு பேர் அப்பட்ட கராடி. எனக்கே தெரியல फ्रेंड्स. இது வந்து வெள்ளி இல்ல, இது வந்து ஜெர்மன் கோட்டிங் சில்வர்னு ஏதோ சொன்னாங்க. ஓகே, அதுதான் கப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன். சூப்பர் சூப்பரா இருக்குது फ्रेंड्स. இது பேக்கிங்கே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இது பாருங்களே, ஒரு பாக்ஸ் கிஃப்ட். இந்த பாக்ஸ் கூட வந்து கொஞ்சம் பீசஸ் வந்து ப்ளூ கலர், கொஞ்சம் பீசஸ் வந்து ரெட் கலர் அப்படினு சொல்லி. ஏய் சூப்பர் பா. இல்ல ப்ளூவே ஒரு ரிச் லுக் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஜுவல்ஸ் வைக்கிற பாக்ஸ் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. ஏதோ ஒன்று எதுக்கோ ஒன்று யூஸ் பண்ணலாம்ல. வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம், எதுவும் யூஸ் பண்ணலாம்ல. அதனால இந்த மாதிரி வாங்க. எனக்கு வந்து எது பிடிச்சிச்சோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ல என்னென்ன வரும்னா சாக்லேட் வருமா, அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ கார்டு. ஏய் நிறைய பேர் என்ன சொன்னாங்க தரமா நேத்து வீடியோல, வலியில அதில் வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. வலியிலும் இருக்கு. வலியில இருக்கா? ஓகே ஓகே. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பண்ணுறதுனால நானும் நீங்கள் கொடுக்குற சஜஷன் பார்த்து தான் நானும் ஐடியா கொடுக்குறேன் மோனாக்கு. பாருங்கள், நான் என்ன பார்த்தனோ கமெண்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கு நான் மோனாக்கு சொல்லினுக்கிறேன். ஏய் இப்படி சொன்னாங்கப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அப்படி சொன்னாங்கப்பான்ட்டுன்னு. அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். கிஃப்டாக வந்துச்சா இது? எனக்கே தெரில, பார்க்குறேன் இப்போ தான். இது எப்படின்னா, இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் பாப்பா வச்சு போடணுன்றதுக்காக ஃபீடிங் ட்ரெஸ், ஃபீடிங் மாதிரியா? ஓகே ஓகே. ஒருவேளை அவங்க பர்த்டேக்குள்ள பிறந்துடும் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் ஆமா ஆமா. ஆனா இப்போலாம் நீ இப்படிதான் வாங்கணும்ப்பா, போட்டீங்கன்னா ஃபீடிங்க்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. நல்ல தாட்டு தான். யார் கிஃப்ட் பண்ணாங்க உனக்கு? எனக்கு தெரியாம. ஓகே ஓகே. ஆனா இது ப்ரொமோஷன் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அன்பால அனுப்பிச்சுக்கிறாங்க மோனாக்கு. அது வந்து இன்ஸ்டா பேஜ் ஒருத்தவங்க வந்து நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி அன்பு காட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். இது போட்டு பாக்குறோம். இன்னும் போடல இருந்தது ஆக்சுவலா, நான் கை போடுறப்போவே. இது வந்து ஷால். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். சோ இது ஒரு ஷால். பாப்போம், பர்த்டேக்கு போடலாம். ஓகே, இப்போ வந்து ஜுவல் செட் ஒன்னு பார்த்து போட்டேன் நானு. எல்லாமே ஓனா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் நானு. ஏன் அப்படின்னா ரெண்ட்டுக்கு எடுக்க வேணாம், சரி பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஓனா வாங்கி நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். என்னன்னு எனக்கே தெரியலையே, இத்தனை ஐட்டம் வாங்கி வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீ மாட்டி நீ எப்படியும் போனா கார போற. இவ்வளோ மாட்டணும். இப்பவே வந்து டயர்டாகி பத்துடுற நட்டுக்குன்னு. காசு மேல ஒட்டியானோ சந்திரமுகியா மாறணுமா பாருங்க. நான் வந்து ஒரு செட்டு வந்து பார்த்து இது பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹோல் செட். எல்லாமே இன்ஸ்டா பேஜ்ல தான் வாங்கினேன். இது வந்து ஒரு ஹோல் செட். இதுக்கு வந்து ஜிம்கி, அப்புறம் நெத்தி சுட்டி. சேம் சந்திரமுகியா பாக்குற மாதிரி இருக்குது. நெத்தி சுடி இங்க பாருங்க. ஆக்சுவலா நல்லா தானே இருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா என்ன கேட்டிங்கன்னா
கூடவே தான் சுத்தி நிக்கிற கூடவே தான் இருக்கிறேன். எந்த கேப்ல இதெல்லாம் பண்ணு நீ எனக்கே தெரியல. பே பண்ணி ஒரு நாள் என்னப்பா 5000 ரூபாய்க்கு வாங்கின அப்படின்னு கேட்டியே. ஆமா அத்தானா இது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்டாட்டி வந்து புக்கிங் ஒண்டி தான் பண்ணோம். பேய்ங்கெல்லாம் நான் பண்ணிட்டு என்னன்னு கேட்பேன். அப்பதான் சொல்றேன் அடி பாவி 5000 ரூபாய்க்கு செயின் அடி. இதுல இந்த செட் எதுக்கு வாங்கினேன்னா, இந்த செட்ல வந்து எனக்கு ஒரு 2 செயின் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா, அந்த 2 செயின்காக நான் இந்த ஃபுல் செட் எடுத்தேன். ஓகேவா, இன்னொரு செட்டுனா தான் மெயின் செட். அது இப்ப இதுவும் இது ரெண்டும் வந்து இந்த செட்ல இருந்து எடுக்கிறேன். ஓகேவா, மேலைக்கு நான் போட போறது இது ரெண்டும். அது இது ரெண்டும் தான் வந்து நான் மேல போட போறேன். இது வந்து நெத்தி சுட்டி. இந்த நெத்தி சுட்டி எனக்கு. நானும் ஷிலும் வந்து ஷேரிங் இதுல. ஓகேவா, இந்த செட் வந்து நான் போடுறேன். இது அப்புறம் இன்னும் செயின் இது 2-3 இருக்கு. கம்மல் நெத்தி சுட்டி வந்து ஷீலுக்கு. ஓகேவா, இது சோக்கரா, அது கூட ஜிம்கி வந்துரும். இது வந்து இன்னொன்னு வந்து ஒரு 3 அடுக்கு மாதிரி வரும். ஓகேவா, இப்போ இதுல இது போடலாமா வேணாமா எனக்கு தெரியாதுப்பா. சத்தியமா புரியல. வேணாம் சரி, எனக்கு செட் ஆகல. அதெல்லாம் போடாதப்பா. நீ வந்து என்கேஜ்மெண்ட் போடும்போது அட்டகாசமா இருந்தப்பா. வானாப்பா தயவு செஞ்சு. எங்கேயோ ஒன்று போட்டிருந்தாப்பா, நீ எதுல போட்டேன்னு தெரில. வானாப்பா எனக்கு பிடிக்கலப்பா. வானாப்பா ப்ளீஸ்ப்பா, கன்றாவியா இருக்குதுப்பா. வேணாப்பா. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கல. நீங்க வேண்டா பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி சஜஷன்ஸ் கொடுங்க. எனக்கு பிடிக்கலப்பா என்ன கேட்டா. ஓப்பனா சொல்றேன், பாக்க போனா நீ இப்ப மூக்குத்தின்கிறதே எனக்கு பிடிக்கல. சீரியஸா நான் எங்கப்பா குத்த வச்சேன்? நீ ஆசைப்பட்ட குத்தி சரி குத்திக்கோன்னு. அதுக்கப்புறமா அப்ப சொன்னோம் மனசு பேஜர் ஓட்ட போட்ட பிறகு அப்புறமா வந்து நல்லா இல்லைன்னா எடுக்க முடியுமா சொல்லு. வாங்கி கொடுத்தாச்சு, ஓட்ட போட்டாச்சு, சரி ஓகே போட்டுன்னு சுத்துட்டோன்னு விட்டேன். இல்லப்பா, நான் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு தெரியல. போக போக வந்து செட் ஆயிடுச்சு. போக போக வந்து அது நான் டெய்லி பாக்குறதுனால மூஞ்சில செட் ஆயிடுச்சு. வந்து குண்டானனால எனக்கு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல. இல்ல இப்போ செட் ஆயிடுச்சு உனக்கு. நான் ஏன்னா டெய்லி பார்த்து எனக்கு அது பழகிடுச்சா. இப்போ சடனா இவ்வளவு பெருசா நீ மூக்குல மாட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. வேணாப்பா சாமி. சரி அது வேணாம். இதெல்லாம் பேக் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன? ஒட்டையானோ உன் வயிறு அவ்வளவு பெருசாகுது. இது எங்க பத்த போகுது? பத்துமா? நீ எதோ எல்லாமே வந்து செட்டா தான் போட போறியா? கோல்டு எதோ போட மாட்டியா? பத்தாது எனக்கு தெரியாதா? தூக்கி போட்டாதான் உண்டு. ஆமா, அது தமாசா இருக்கும். ஆனா சரி, அது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏதோ பண்ணுவாங்க. அதுக்கு என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணி போடு, அவ்வளவுதான். ஒண்ணு அப்பெல்லாம் கல்யாணம் லூசா இருக்கும், அது இழுத்து கட்டுவாங்க. இப்போ இதுவே செட் ஆக மாட்டேங்குது. சரி, எனக்கு ஒட்டியானக்கும் ஒரு ஆசையே இல்லை. ஆனா எனக்கு ஒட்டியானம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அடுத்தது மெயின். ஓகேவா, ரொம்ப ரொம்ப மெயின். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன். என்ன? ஓ, இந்த சைடுல இந்த காப்பு மாதிரி போடுவாங்களா, அதுவா? வங்கி. இது வந்து நான் மீஷோல ஆர்டர் பண்ணேன். ஓகேவா, என்னன்னா வேலை பார்த்து வச்சுக்கிறது பாரு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா எனக்கு இதெல்லாம் இவ்வளவு ஐட்டம் என் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா வேலையும் பார்த்துக்குது. இந்த காமி சூப்பர், நல்லா தான் இருக்குது. எவ்வளோ இது? 300. அவ்வளோதானா? ஆனால் நல்லா கிராண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் என் கேள்வி ஒன்னே ஒன்று தான். இப்போவே நட்டுன்னு பத்துடுற 2 நிமிஷம் நிற்க முடியல உன்னால. இவ்வளோ போடவே வெயிட்டா இருக்கும். ஓகே, இவ்வளோ ஆர்னமெண்ட்ஸை நீ போட்டு நிற்பியா? சரி பார்ப்போம். இதுதான் நீ நின்னா சந்தோஷம்தான். நிக்கணும், வேற வழி இல்ல. உட்கார வைப்பாங்கல்ல, உட்கார வச்சிடும். கல்யாணம் மாதிரி நிக்க சொன்னாதான் கஷ்டம். இதுல ஃபுல்லா உட்கார்ந்து தானே இருக்கேன்.
இப்போ என்ன விஷயம் என்ன தெரியுமா, நீங்க இன்னொரு சாரி கூட எனக்கு வாங்கி தரணும். எதுக்கு ஓடே, அவ்வளோதான், என்னால் முடியாது, அவுட் ஆஃப் பட்ஜெட். இதோட அடுத்த மாதம் கேளு, முடிஞ்சிச்சு இந்த மாதோட பட்ஜெட். ஏய் உனக்கு நிறைய வரம்பா, பிளேட் எல்லாம் வைக்குவாங்கல்ல, அப்போல்லாம் நிறைய சாரி அதெல்லாம் வரும் உனக்கு. கேர்ள்ஸ் யூ கைஸ் ஆர் லக்கி. இது வந்து எனக்கு மம்மி வாங்கி கொடுத்தது. ஹேர் ஆக்சஸரீஸ். ஓகே ஓகே ஓகே. இப்படி போடுற ஆக்சஸரீஸ் இது மம்மி எனக்கு. எல்லாம் வெயிட்லெஸ் தானே? வெயிட்லெஸ். அப்போ விட எல்லாம் வெயிட்லெஸ் தான். நான் நினச்சேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல. ஆமாம் ஆமாம், நம்ம மம்மி வாங்கி கொடுத்துருந்தா அது. இதுவும் எந்த கேப்ல வாங்கினீங்கன்னு தெரில. இது வந்து நான் சும்மா ஒரு இடத்துல பார்த்து பண்ணது. பட் நல்லா தான் இருக்கு. மேபி வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இது யூஸ் பண்ணல. அவ்வளோ பெரிய டெம்பிள் கலெக்ஷன் நல்லா இருக்கு. இது கூட வங்கின்ற பேர். இதுலயே ஓட்டியானமா? இதோ பத்தாதுமாண்ணா? அதுவே பத்தல. இது பத்துதுப்பா. இது பத்துதா? சரி எது பத்து? இது நல்லா இருக்கு, இது போட வேண்டியது தானே. இது நல்லா இருக்கா? சரி ஓகே. இது ஒன்று மம்மி காட்டணும். இது மம்மி போடுறாங்களான்னு கேட்கணும். இது ஒன்று சூப்பர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நேத்தி சுட்டி கம்மல் ஆஸ் யூஷுவல் இப்படி வந்துடும். நல்லா இருக்கு. உங்களுக்கு எதாவது வேணுமா? எனக்கு நானா லேடிஸா நான் இதெல்லாம் போட்டு சுத்துறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இப்போதைக்கு நமக்கு இப்போ வந்திருக்குது. இது இன்னொன்று என்ன அப்டேட்னா, நாளைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு வந்துடும் இன்விடேஷன் வந்துடும். நாளைக்கு இன்விடேஷன் வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்றதுக்கு. ப்ளஸ் வந்து இப்போவே கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம், இன்னும் பாதி பேர் கூப்பிடல. ஸோ வந்து இன்விடேஷன் வந்தோடனே இவரும் போய் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா நமக்கு டைம் நெருங்கிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. ஸோ மற்றபடி என் சைடில் எல்லாமே வந்து வாவன் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைக்கணும், அதுதான். ஆமாம், இப்போ வந்து எல்லாமே நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா அது நம்ம என்னென்ன போட்டுக்கிறோமோ அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம பேக் பண்ணி பாப்பா அது பேக். இப்போ பார்த்தியா நம்ம நிலைமை, எப்பவுமே நம்ம 2 பேரும் பேக் பண்ணுவோம். இப்போ வந்து குழந்தைக்கும் சேர்த்து பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டோப்பா. ஐ ஆம் ஹாப்பி மோனா. ஓகே, போட்டு பார்க்கணும். தூக்கம் வந்துச்சு மேடம்க்கு. இப்போ டைம் நான் 8:30 மணி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இப்போ 11 மணி அப்படின்னு. ஐயோ 11 மணியா? எனக்கு நல்லா உனக்கு உட முடியாதனால நீ வந்து படுத்து தூங்கினிருந்தா நானும் டிஸ்டர்ப் பண்ணல, அவ்வளோதான். ஆனால் நீ சாப்பிட்டணும் டைமுக்கு. இப்போ சாப்பிட வச்சுட்டு படுக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். இப்போ லைட்டாக பசிக்கிட்டு அதனால போயிட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க, சாப்பிட்டுட்டு பத்துடுவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் பேச உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், குழந்தைன்னு ஒரு விஷயம் எங்கள் லைஃப்பில் வந்ததுலேருந்து நாங்கள் நிறைய வந்து ட்ரீம்ஸில் வாழ்ந்துனுக்கிறோம். நம்ம பாப்பாவுக்கு அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், மற்றவங்கள பார்த்தோம் வந்து ஓகே இப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்குதா குழந்தை பண்ணுறது அப்படின்னு. நான் வந்து எதுனா குழந்தை ப்ராடக்டோ இல்லை குழந்தை விஷயத்தான குழந்தை ரிலேட்டட் எதுனா எனக்கு ஏச்சுன்னா நான் அதுக்கு ஷேர் பண்ணுறதோ பக்கத்தில் தான் இருப்போம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்குவோம், இதாப்பா இது வச்சுக்கோப்பா, இது சேஃப்டிக்கு வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது எனக்கு அமுச்சு விடுன்னு. அது என்ன பார்ட்ஸ்னா அது எனக்கு அமுச்சு விடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கனவோடு வந்து நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் ஓகேங்களா. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எங்கள் பாப்பா வந்து நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. இதே பாசிட்டிவிட்டியோட வந்து நம்ம எல்லாமே முடிப்போம். இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.